வணக்கம். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ரொம்ப லாங்கு ஆற்காடு போகிறோம். ஆற்காட்டுக்கு இப்போ வந்து சவுக்கு கன்று ப்ளஸ் வந்து மாங்கன்று. மாங்கன்றில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பங்கனப்பள்ளி, ஒன்று இமாம்பஸ்ஸு, ஒன்று வந்து ஒட்டு. இது 3மே ஹைப்ரிட் கன்று எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு சப்போட்டா போதும்னாங்க. இது போக வந்து ஆஃப்ரிக்கன் மகாகனி 15 கன்று எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஆஃப்ரிக்கன் மகாகனி பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்டரில் வைக்கலாம். பார்டரில் வைக்கும்போது நீங்கள் 8க்கு 1 வைக்கலாம். அந்த வரப்பு ஓரமா 8க்கு 1 வச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்டு போகும். மரம் வந்து உங்களுக்கு வந்து நிழல் வந்து லேண்டில் படாது. குறைஞ்சது வந்து ஒரு 25லேருந்து 40 அடிக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைடு பிரான்ச்சஸ் இருக்காது ஆஃப்ரிக்கன் மகாகனி. அதேமாரி 15 வருஷத்தில் வந்து சுற்றளவு வந்து 4 அடி வரும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ மரம் வந்து ஒரு ஆளால் கட்டி பிடிக்க முடியாது. ஸோ இது மரம் நல்ல ரேட்டு போகும். அப்போ வந்து இதில் வந்து 15 கன்று வந்து மகாகனி கேட்டிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் மகாகனி கயா சனகலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கேட்டிருக்காங்க. எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. காலைல 3 மணிக்கு கிளம்புனோம். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் டிரைவர் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்காரு. இப்போ போயிட்டு இப்போ இன்றைக்கே ஒரே நாளில் நடவு முடிச்சுருவோம். முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வேறு ஒரு ஊருக்கு போகிறோம். அது வந்து செந்துறைக்கு போகணும். செந்துறையா இல்லை வந்து தஞ்சாவூரான்னு தெரியல. 2 இடம் கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டோம். இன்னும் வந்து ஆற்காடுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு டைம் வந்து 7:30 ஆகிட்டுது. இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதுபோல் வந்து நம்மக்கிட்ட மற்ற கன்று இருக்குது. நாட்டு தேக்கு இருக்குது, நிலம்பூர் தேக்கு இருக்குது, பர்மா தேக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணலாம். வந்தாச்சு வேக வேகமாக இப்போ பூஜை போடுறதுக்கு வந்தாச்சு. 7:30 9 நல்ல நேரம்னு சொன்னாங்க. இப்போ வந்தோடனே இவங்க தான் லேண்டு ஓனரு. இப்போ பூஜை போடலாம் ரெடியாக இருந்தது. வச்சு படைக்க ஆரம்பித்தாச்சு. பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டீம் எல்லாம் பின்னாடி போயிட்டு இப்போ அலைன்மெண்ட்டு கோடு அடிச்சிட்ருக்காங்க. இவங்க மேஸ்திரி இப்போ மேஸ்திரியும் லேண்டு ஓனரும் படைச்சிட்ருக்காங்க. பாருங்கள், இது CH5 ஸ்பீடு ஒரிஜினல் கன்று. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரிஜினல் மட்டும்தான். இதில் எதுவும் கலப்படம் இருக்காது. நீங்கள் எந்த கன்றை வேணாலும் எடுத்து எங்கக்கிட்டேருந்து லேபில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கன்று கூட மிஸ் ஆகாது. நாங்கள் ஒரு ரகம் மட்டும்தான் பண்ணுறோம். லேண்டு ஓனர் படைச்சி முடித்தாச்சு. இப்போ கன்று வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், அவரே வந்து கன்று வைக்கிறாரு. கற்பூரத்தை தீபத்தை காட்டிட்டு ஃபஸ்ட்டு கன்று அவரே வைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு. ஆனால் இருந்தாலும் 7:30 9 நல்ல நேரம். அதுக்குள்ளே வந்துருங்கன்னு அவரும் 2 3 டைம் ஃபோன் பண்ணி அடிச்சிட்டாரு. கரெக்டாக 8:30 8:45 வந்துட்டோம். பாருங்கள், இவங்க மேஸ்திரி ஒரு கன்று வச்சிட்டாங்க. அவ்வளோதான், படைச்சி பூஜை முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்ணை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. கன்று பார்த்திங்களா எவ்வளோ ஸ்டெம்ப்பாக நிற்கிதுன்னு. இது 130 நாள் கன்று. இங்கே பாருங்கள், எங்கள் ஆளுங்க இங்கே கோடு அடிச்சுட்டு அலைன்மெண்ட் இங்கே போட்டுட்டு இப்போ அந்த லாஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த கடைசி வரைக்கும் அங்கேருந்து வரோம். இது வந்து மொத்தம் 4.5 ஏக்கரு. 4.5 ஏக்கருக்காக அந்த லாஸ்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அந்த மோட்ரு ஓட்டா வரைக்கும் அப்படி போயிட்டு இப்படி வரும். 4.5 ஏக்கருக்கு கன்று எடுத்துக்கிட்டோம். நம்மக்கிட்ட CH5 ஸ்பீடு இருக்குது. நீங்கள் நம்மளை வந்து இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இன்னும் நேரில் சொல்லிவிடுவோம். இவங்க வந்து ஏர் ஓட்டி கரெக்டாக பதத்துக்கு வச்சுருக்காங்க. இது தண்ணி கட்டி இப்போ 3வது நாள் நாங்கள் நடுறோம். ஆமாம், தண்ணி கட்டி 3வது நாள். ஏன்னா எப்பயுமே வந்து எங்களுக்கு வந்து கீழே வந்து ஈரம் கொடுக்கணும்.
அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அலைன்மெண்ட் போட்டு கன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே கன்று எடுத்து அங்கங்கே நடுறதுக்கு களைச்சி விட்ருவாங்க. கண்ணை பார்க்கலாமா? பாருங்கள், கண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. வேர் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூடை மாதிரி அப்படியே பின்னிகிட்ருக்கு பாருங்கள். ஒரு கன்று கூட வேர் உடையாது. வேர் உடஞ்சதுன்னா ஏர் கேப் ஆகும். பார்த்தீங்களா? கண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். கன்று ஸ்டெம்பை பாருங்கள், ஸ்டெம்பு எவ்வளோ தடிசு இருக்குன்னு. கன்று வந்து தெளிவாக இருக்கும் பாருங்கள். நம்மக்கிட்ட CH5னா CH5 மாதிரி இருக்கணும். கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸ்டெடியாக நிற்கிது பாருங்கள். கன்று எதுவுமே தோலாமல் வளையாமல் கன்று வந்து ஸ்டெப்பாக நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா? கன்று இப்போ வந்து இப்படி சாட்சி எடுத்தாலோ இப்படி எடுத்தாலோ எதுவும் கன்று டேமேஜ் இல்லை பாருங்கள். கன்று கீழே கொட்டல, போகல, வரல, எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ அதேமாரி இந்த கன்றை பாருங்கள். எந்த ஒரு கன்றுனாவது கேக்கு உடஞ்சிருக்கான்னு பாருங்கள். எந்த ஒரு கன்றுக்குமே கேக்கு உடையவே இல்லை. அதுதான் மெயினு. கேக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து உடையாமல் வைக்கணும். உடச்சி வச்சோன்னா நம்ம ஏர் கேப் உள்ளே போய் கன்று வராது. கேக்கை வந்து மேக்ஸிமம் 99.9% உடையாமல் வைக்கணும். அதுதான் மெயினு. தாய் தந்தை நர்சரி. உங்களுக்கு கன்று வேணுனாலும் கன்று மட்டும் வேணுனாலும் கன்று மட்டும் கொடுப்போம். இப்போ அது போக வந்து கன்று எடுத்து களைச்சி விட்ருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தேக்கு இருக்குது, நிலம்பூர் தேக்கு இருக்குது, ஆஃப்ரிக்கன் மகாகனி இருக்குது, இந்தியன் மகாகனி இருக்குது, சந்தன கன்று இருக்குது, செம்மரம் இருக்குது, ரோஸ்வுட் இருக்குது, மகாகனி இருக்குது, வேங்கை இருக்குது. அதுபோக வந்து நாவல் இருக்குது, ஹைப்ரிட் நாவல் இருக்குது, சப்போட்டா, மாதுளை, இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. பெலாக்கன்று இருக்குது, முந்திரி கன்று இருக்குது. முந்திரி கன்றுலேயே வந்து இப்போ ஹைப்ரிட் கன்று இருக்குது, 2 வருஷத்தில் காய்க்கக்கூடியது. கன்றை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹைட்டில் எவ்வளோ ஒரு ஸ்டெப்பாக நிற்கிது பாருங்கள். கன்று காற்றுல எப்படி ஆடுது பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த சைடு நார்த்து சவுத் வந்து அலைன்மெண்ட் போட்டு கவுரு அடித்து கோடு போட்டுருவாங்க. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்து கவுரு கட்டி அப்படியே பாறை போட்டு வராங்க. அதை பாருங்கள், தெரியுதுங்களா? அதை கோடு போட்டிருக்காங்களா? அதில் நரம்பு தெரியுது பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த நரம்பு அடித்து இதில் வந்து நட்டுருவாங்க. இப்போ அடுத்த இது வந்து இதில் 3.25க்கு 1 போடுறோம். ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்து 3.25க்கு 1 கோடு தெரியுதுங்களா? அந்த சைடு காலால் அடிச்சிருக்காங்களா? அப்போ வந்து நார்த் சவுத்துக்கு வந்து கோடு அடிச்சுட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு நம்ம கவுரு கட்டுனா ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து அந்த ப்ளஸ்ஸில் வந்து கரெக்டாக கன்று உக்காந்துரும். அதில் பாறை போட்டு வச்சுருவோம். இது எல்லாமே சேர்த்து 4.5 ஏக்கரு. அந்த வண்டி நிற்கிதில்ல, அதுலேருந்து இப்படி வந்து இப்படி இந்த எண்டு வரைக்கும் வரும். அடுத்தது 3.25ல் போடுவார். அடுத்தது இந்த கோட்டில் போடுவார் பாருங்கள். அந்த கோடு அந்தமாரி இப்போ நட்டுக்கிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் அந்தாண்ட 1 ஏக்கர் நட்டுட்டாங்க. இன்னும் 3.5 ஏக்கர் பேலன்ஸ் இருக்குது. CH5 ஸ்பீடு ஒரிஜினல் கன்று. நீங்கள் நமக்கு வேறு நம்மக்கிட்ட வந்து மற்ற கன்றும் இருக்குது, மரக்கன்று எல்லாமே. ஆனால் சவுக்கியை பொறுத்தளவுக்கு CH5 ஸ்பீடு ஒரிஜினல் கன்று. இது ஒரு ரகம் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம், வேறு ரகம் எதுவுமே பண்ணலை. அங்கே பாருங்கள், கன்றை பார்த்தீங்களா? அவங்க ஃபுல்லாகவே பிடுங்கி கையில் வச்சுட்டு நடுறாங்க. ஒரு கேக்கு கூட உடையில பாருங்கள். அப்படியே கரெக்டாக நிற்கிது பாருங்கள். இது வந்து 140 நாள் 130 நாள் கன்று. கேக்கு ஏதாவது உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ ஒரு கூடை மாதிரி அழகாக புஷ்ஷியாக கன்று புஷ்ஷியாக இருக்குது. வேர் உங்களுக்கு வந்து முத்தின வேர் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன ஆகும்னா ஏக்கருக்கு ஒரு 50-60 கன்று எப்படியும் வந்து ஒரு டேமேஜ் வரும். ஏன்னா எந்த ஒரு இதையும் வந்து 100% பண்ண முடியாது. 99.9% வந்து உங்களுக்கு வந்துடும். எப்படியும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 கன்று ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ச ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, எங்களுது வந்து எல்லா கன்னும் வரும் அப்படின்லாம் இல்ல. ஒரு 50 கன்னு டேமேஜ் ஆகுறதுக்கான கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது பொழ உங்களுக்கு அங்கேயே வச்சுட்டு வருவோம், குடுத்துட்டு வருவோம். நீங்க அது அப்ப டெத் ஆனவுனே டீகேட் பண்ணவுனே இது பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்க கன்னு நட்டுருக்காங்க. பாருங்க எவ்வளோ தெளிவா நிக்குது பாருங்க. இன்னும் தண்ணி விடல, கன்னு வாடல. எவ்வளோ தெளிவா நிக்குது பாருங்க. கண்ண பாருங்க, நுனிய பாருங்க. அதேமாரி நாளான கன்று வச்சா நமக்கு நல்லது. ஸ்டெம்பை பாருங்கள், கண்ணோடைய நுனியும் பாருங்கள். CH5 ஸ்பீடு பார்த்தீங்களா? கண்ணை பார்த்தீங்களா? கன்று இந்த வெயிலில் நட்டும் கன்று வாடலை பாருங்கள். இன்னும் தண்ணி விடலை. இப்போ பின்னாடியே தண்ணி விட்டுட்டு வர சொல்லியிருக்கோம். பின்னாடியே தண்ணி விட்டுக்கிட்டு வருவாங்க. அந்தாண்ட ஒரு ஏக்கர் நட்டாலும் அதில் வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு. பாருங்கள், கண் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து தெளிவாக இருக்கும் கண். ஏன்னா கண் தேர்வு செய்யல தான் முக்கியம். பாருங்கள், லீஃப்லாம் எவ்வளோ ஒரு நீட்டாக, எவ்வளோ ஒரு புஷியாக இருக்குது பாருங்கள் கண். இங்கே பாருங்கள், இந்த அட்டையிலேருந்து இந்த கண் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு கேக்குனாவது உடையுதான்னு பாருங்கள். எவ்வளோ வேகமாக பிடுங்குறாங்க, அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாருங்கள், இப்போ அப்படியே கொத்தாக எடுப்பாங்க பாருங்கள். ஏதோ ஒரு வேர்னாவது உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா? ஏன்னா கண்ணுடைய தரம் அந்த மாதிரி. எப்பயுமே வந்து ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும்னா தரமான பொருள் தான் நாங்கள் கொடுப்போம். அங்கே பாருங்கள், கண் எவ்வளோ ஸ்டடியாக நிற்கிது பாருங்கள். இதுதான் மாங்கன்று. அவருக்கு ஒரு சப்போட்டா கன்று, 3 மாங்கன்று எடுத்துகிட்டு வந்தோம். சப்போட்டாவில் இப்போயே பார்த்தீங்களா பிஞ்சு இருக்கா? ஹைப்ரிட் கன்று. நாங்கள் கொடுக்கும்போது பூ பிஞ்சோடு தான் கொடுப்போம். அது மாங்கன்றில் பூ வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பூவை பாருங்கள். இதை அங்கேருந்து இறக்கிட்டு வந்து இங்கே தொட்டிக்கிட்ட வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. 3 மாங்கன்று, ஒரு சப்போட்டா கன்று. இப்போ வந்து இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா 15 கயா கேட்டிருந்தாங்க. பாருங்கள், 15 கயா ஆஃப்ரிக்கன் மகாகனி சனகலன்ஸ்ன்னு சொல்லுவோம். கயா சனகலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வரப்பு ஓரம் வந்து பார்டர் மாதிரி 8க்கு 1 வைக்கலாம். நாங்கள் சொல்லுவோம், வேணுங்கிறவங்க விருப்பம் இருந்தால் சொன்னிங்கன்னா எடுத்துகிட்டு வருவோம், இல்லைன்னா இல்லை. சரிங்களா? தண்ணி பாஞ்சிட்ருக்கு இந்த சைடு. இந்த 1 ஏக்கர் நட்டாங்கன்னால அதுக்கு தண்ணி விட்டுட்ருக்காங்க. தண்ணி வருது, பாஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்களா? கண்ணை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு புஷ்ஷியாக இருக்குன்னு பாருங்கள் கண். ஏன்னா கண் தேர்வு செய்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமாக இருக்கணும். இதுமாரி நீங்கள் உங்களுக்கு கண் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? CH5 ஸ்பீடு நம்மக்கிட்ட வந்து இந்த சவுக்கு கன்றில் இது ஒரு ரகம் மட்டும்தான் பண்ணுறோம். மற்றது பார்த்திங்கன்னா முந்திரி கன்று, மாங்கன்று, சப்போட்டா எல்லாமே இருக்குது. பெலாக்கன்று இருக்குது. தண்ணி பாஞ்சிக்கிட்டு வருது. தண்ணி விட்டுட்ருக்காங்க. கண்ணை பார்த்தீங்களா? தண்ணி ஒரு சில பேர்லாம் நட்டாங்கன்னா கன்று சாயும். ஏதோ ஒரு கன்றுனாவது அப்படியே நட்டு ஸ்டெப்பாக நிற்கிது பாருங்கள் கன்று சாயாமல். அதுதான் மெயின். பாருங்கள், உங்களுக்கு கன்று வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? ஆள் செட்டோடு வந்து நட்டு கொடுத்துருவோம். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட்டு நடுவு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நடுவு வரும்போது உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், கண்ணை இன்னொரு டைம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் கண். தண்ணி பாஞ்ச உடனே. ஓகேவா? நம்மக்கிட்ட தரமான கன்று தான். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள், கால் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள். தண்ணி பாஞ்சிட்ருக்கு. நாங்கள் போயிட்டு வரோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய் பாய். மிக்க நன்றி.